There's a thing called spotlight effect. There is a thing called spotlight effect. This beard can be my identity. What if I take it? People may discuss for some time, but they have their own beard to think about. So it won't be a very big thing for them. Like that, this can be an maybe I need not to be a famous person talking about my beard, but what if it is about if I'm telling something to someone, I want to be empathized. But what usually happened is they mostly can be a misunderstanding, or they may give advice, but most of the time we want to be just felt heard, right? But that won't happen all of the time because everyone has their own perspective. There is a thing called UI paradox. All of the time people won't understand what we are thinking, and also they have their own movie to run on, so can be very different thing. But the reason that you are sharing is to be empathized. What if it is not happening? So they will say something, I will say something. End of the day, no one is listening to no one. Is it? So what it is finally, end of the day? Nothing. என்னமோ இருக்கு. செகண்ட் டைம் லாங்கஸ்ட் பியர்ட். ஐ விஷ் மறுபடியும் இந்த மாதிரி வளர்க்க மாட்டேன்ட்டு. இந்த வீடியோ நான் நினச்ச மாதிரி வரல. நான் இன்னொரு டாபிக் நினச்சி அதையே பேசிட்டு போயிருக்கலாம். நான் ஒரு ஜாப் இன்டர்வியூ போகிறேன்.
ஓகேயா, அந்த ஜாப் இன்டர்வியூவில் அந்த ஜாபுக்கு கிடைக்கணுன்னாக்க எப்படி இல்லை, இப்படி ஸ்டார்ட் பண்ணா, நான் இப்போ பிஎட் ட்ரிம் பண்ணிட்டேன். நான் எடுக்கணும்னு நினச்சில்ல, எனக்கு ஒரு வேலை கிடைக்கணுன்ட்டு இன்டர்வியூ இருக்குது அதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் இந்த ஜாப்ன்றது இந்த பிஎட் மாதிரி இப்படி இருக்கா, இதில் இதை வந்து 3ஆக பிரிச்சுக்குவோம். இப்போ 3 பாலாக இருக்கா, 3 பாலில் ஒரு நாள் மாதிரி வச்சுக்கோமே இந்த ஒரு விஷயத்த. இப்போது இதில் ஒரு பங்கு தூங்கணும், ஓகேயா, இன்னொரு பங்கு நான் வந்து ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகணும், மிச்சம் ஒரு பங்கு இருக்குது, இது எனக்கு. இந்த ஒரு பங்கில் என்ன ஆகுனாக்க, நான் வந்து இங்கே தான் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ட்ராவல் பண்ணணும்ல, அந்த ஒரு 1 hour, ஓகேயா. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்ணும், அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு இது நான் குளிக்கணும், அது ஒரு கொஞ்சம் நேரம். இப்போது அது போக 1 hour போச்சுன்னா அந்த 8 மணி நேரத்தில் 7 மணி நேரம், 7 மணி நேரத்தில் இப்போது ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் எடுத்தோன்னாக்க 5 மணி நேரம், ஓகேயா. 5 மணி நேரத்தில் நான் ஒரு வீட்டில் இருப்பேன். அந்த வீட்டில் நான் ஹவுஸ் ஹோல்டு வீட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணணும்ல, சமைக்கணும், அது சமைக்கிறது, அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதுக்கு ஒரு 1 hour போச்சுன்னா 4 hours. இந்த 4 hours எனக்கு சர்வே ஆகிறதுக்கு தான். இப்போ இது இல்லாமல் சண்டே எனக்கு இருக்கும். வாட் இஃப் எனக்கு வந்து சாட்டர்டே வந்து ஒர்க் இருந்துச்சுனாக்க அந்த ஒரு நாளும் போச்சு. இப்போ லைஃப்பில் என்ன இருக்குது எனக்கு? ஸோ இதை நான் ஒழுங்காக பேசியிருப்பேன். எனக்கு வயசு கம்மியான மாதிரி இருக்குது, வயசான மாதிரி இருந்தேன் நான் இப்போ இத்தனை நாள். இந்த லைட்டில் ஒன்றும் வேறு தெரில. ஸோ ஆனால் தாடி வச்சுருக்கும்போது அது ஒரு ஃபீல், அது வந்து வெறுப்பில் இருக்கிறது வந்து நம்ம வந்து நமக்கு ஒரு மாதிரி மற்றவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றது முக்கியம் இல்லை. எனக்கு வந்து கடுப்பில் இருக்கேன், நான் வந்து இதாக இருக்கேன் அப்படின்றதுக்கு ஒரு நிம்மதி. அதை எடுத்துட்டேன். இன்னும் அதிகமாக இப்படி திருவள்ளுவர் மாதிரி வளர்த்துருந்தா எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கும். அங்கே போய் இதை ஃப்ளஷ் பண்ண போகிறேன். இன்னொரு வாட்டி ஹார்ட் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஏன் என்னால் எதுவுமே பண்ண முடியல ஒழுங்காக, ஒரு வீடியோவை கூட ஒழுங்காக பேசலை. இன்னைக்கு போய் இன்டர்வியூவில் சொல்லப்போம். அலெக்ஸா, வாட் இஸ் த டைம்? It's 7:35 p.m. ஓகே, 9 மணிக்கு எனக்கு இன்டர்வியூ, யூஎஸ் கம்பெனி. விஷ் மீ லக். கண்டிப்பாக சொதப்பிடுவேன். சரி, ஓகே, வரல.